அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, ஓமான் நாட்டிலே ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் ஓதப்படுகின்ற ஃபுத்துபா பிரசங்கத்தை தமிழ் வடிவிலே நாம் வழங்கி வருகிறோம். அந்த வகையிலே இன்று ஹிஜ்ரி 1446 சஃபர் மாதம் 4ஆம் திகதி, அதாவது 9ஆம் திகதி 8ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு. இன்றைய குத்துபாவின் தலைப்பு அஸ்ஸலாத்து புஷ்ரல் முஃமினீன். தொழுகை என்பது மூமின்களுக்கான ஒரு நற்செய்தியாகும். மூமின்களுக்கு சுபசோபனம் சொல்கின்ற, நன்மாராயம் சொல்கின்ற ஒரு கடமையாகும். அல்ஹம்துலில்லாஹி ஃபரத அலா இபாதிஹி ஸ்ஸலா வஜஅல ஃபீஹா லிகுலூபில் முஃமினீன ராஹத்தன் வ ஸஆதா சுப்ஹானஹு வ பிஹம்திஹி إياه نعبد وإياه نستعين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إله الأولين والآخرين ومنزل الكتاب المبين لا ريب فيه هدى للمتقين وأشهد أن سيدنا ونبينا محمدا عبد الله ورسوله النبي المصطفى خير من قام وصلى وآمن واتقى صلى الله وسلم وبارك عليه وعلى آله وصحابته والتابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فيا عباد الله، அடியார்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி, நீங்கள் அல்லாஹுவை பயப்பட வேண்டிய முறைப்படி அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஃபமன் இத்தகாஹு வகாஹு, யார் அல்லாஹ்வை பயந்து கொள்கிறாரோ, இறையச்சத்தோடு வாழ்கிறாரோ, அல்லாஹ் அவரை பாதுகாத்து விடுகிறான். வமன் தவக்கல அலைஹி கஃபாஹு, யார் அல்லாஹ் மீது தன்னுடைய காரியங்களை முழுமையாக நம்பி ஒப்படைத்து அவனை முழுமையாக தவக்குல் வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். வமன் இஸ்தஆன பிஹி ஹதாஹு, யார் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் நேர்வழியை, சரியான பாதையையும் காட்டிவிடுகிறான். அல்லாஹ் தன் திருமறையிலே சூரா அல் மாஇதாவிலே 100வது வசனத்திலே சொல்கிறான், ஃபத்தகுல்லாஹ யா உலில் அல்பாபி லஅல்லகும் துஃப்லிஹூன், அடியார்களே, நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். ஃபத்தகுல்லாஹ யா உலில் அல்பாப், அறிவுடையவர்களே, நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு. ஐயுஹல் முஃமினூன், மூமின்களே, முஸ்லிம்களே, இன்ன ஸலாத தரூரத்துன் ரூஹிய்யத்துன், தொழுகை என்பது ஒரு அவசியமான, ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு கடமையாக இருக்கிறது. ஜஅலஹல்லாஹு ஃபில் இஸ்லாமி சிலத்தன் ராபிதத்தன் பைனஹு வ பைன இபாதி, அல்லாஹு தஆலா அந்த கடமையை தனக்கும் தன்னுடைய அடியார்களுக்கும் இடையிலான ஒரு தொடர்பாக, உறவாக அல்லாஹ் அதை ஆக்கியிருக்கின்றார். வ சபீலன் இலஸ் ஸலாமி தாஹிலி, மனித உள்ளத்துக்குள், அதாவது சாந்தியை ஏற்படுத்துகின்ற, அமைதியை கொண்டு வருகின்ற ஒரு கடமையாக இருக்கின்றது. வ ஸகீனத்தின் நஃப்ஸியா, மனித உள்ளங்கள் சக்கீனத்தாக அமைதி அடைகின்றன. வத்துமஅனீனத்தில் கல்பியா, உள்ளம் நிம்மதி அடைகின்றன, ஆறுதல் அடைகின்றன. வஸ்ஸலாத்து இபாதத்துன் அதீமத்து, தொழுகை என்பது ஒரு மகத்தான வழிபாடாகும், வணக்கமாகும். வஹிய மின் அர்கானில் இஸ்லாம், அது இஸ்லாத்தினுடைய தூண்களில், அடிப்படைகளில் ஒன்றாக இருக்கிறது. அல்லதி லா யகூமு அலைஹா புனியானு தஸ்லீமி ஸாதிகி லில்லாஹ் இல்லா பி இஸ்திஷ்ஆரின் பி அதீமத்திஹா வ ஆதாபிஹா, இல்லா பி இஸ்திஷ்ஆரி அஸமத்திஹா வ ஆதாபிஹா. இது இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒரு கடமை மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்கு வழிபடுகின்ற இந்த வழிபாடு என்பது தொழுகையினுடைய இந்த மகத்துவத்தையும் இந்த ஒழுக்கத்தையும் உணராமல் அது நிலை பெற முடியாது.
இறை வழிபாடு என்பது, உண்மையான இறை வழிபாடு இந்த வணக்கத்தை நீங்கள் கண்ணியப்படுத்துவதிலும் அதனுடைய ஒழுக்கங்களை பேணி நடப்பதிலும் தான் உண்மையான வழிபாடு இருக்கிறது. வகத் பையன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அர்கான் ஹாத தீனி பிகௌலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மார்க்கத்தினுடைய தூண்களில் ஒன்றாக இந்த தொழுகை இருக்கிறது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், இஸ்லாம் 5 மீது நிறுவப்பட்டிருக்கிறது. 5 விஷயங்களில் இஸ்லாம் நிலை பெற்றிருக்கிறது. ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சான்று பகர்வது. வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும், வ இகாமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவது, வ ஈதாஇஸ் ஸகாத், ஸகாத்தை வழங்குவது, வல் ஹஜ், ஹஜ் செய்வது, வ ஸௌமி ரமதான், ரமதானிலே நோன்பு பிடிப்பது. அப்ப இந்த 5 மீதும் இஸ்லாம் நிறுவப்பட்டிருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். வஸ்ஸலாத்து யா இபாதல்லாஹ், அடியார்களே தொழுகை இருக்கிறதே, குவத்துன் மஅனவியத்துன், இது ஒரு தார்மீகமான ஒரு சக்தியாக இருக்கிறது. மஅனவியத்துன் தத்ஃபஉ பிஸ்ஸலாமி மினத் தாஹில் இலல் ஹாரிஜ், மனித உள்ளத்துக்குள் மறைந்திருக்கிற அந்த அமைதியை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு மஅனவியத்தான ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கின்றது. ஃபதுஈனு முவத்தியஹா அலன் நஸரி இலல் ஹயாத் நظரத்தன் யம்லஉஹல் அமல், ஒரு இந்த தொழுகையை நிறைவேற்றுகின்றவர்களுக்கு இந்த கடமை இருக்கிறது, ஒரு நல்லெண்ணத்தை உண்டாக்கக்கூடிய, வாழ்க்கையின் யதார்த்தத்தை சிந்திக்கக்கூடிய, மனித உள்ளங்களை அது நெறிப்படுத்தக்கூடிய ஒன்றாக அது இருக்கிறது. அவனுக்கு அது உதவி செய்கிறது. அதை நிறைவேற்றுகின்றவர்கள் இந்த உலக வாழ்க்கை சம்பந்தமாக ஒரு நம்பிக்கையான மனிதர்களாக, அவர்கள் இதன் யதார்த்தத்தை சரியான முறையிலே கண்டறியக்கூடியவர்களாக இந்த தொழுகை அவர்களை ஏற்படுத்தி விடுகிறது. அது மாத்திரமல்ல, முத்தஷப்பிஅத்தன் பில் கராமத்தி வல் முஹப்பா, கண்ணியம், அன்பு, அதே போல முத்தமஸ்ஸிகத்தன் பில் ஈமானி வல் இஹ்லாஸ், ஈமானை இஹ்லாஸை பற்றி பிடிக்கக்கூடியதாக, கண்ணியத்தையும் அன்பையும் மனித உள்ளங்களிலே நிரப்பக்கூடியதாக இந்த தொழுகை இருக்கிறது. கைஃபலா, அப்படி இந்த தொழுகை இல்லாமல் இருப்பதற்கு என்ன இருக்கிறது? தொழுகை மிகச்சிறந்த ஒன்றாக இருக்கிறது. அது எப்படி அது ஏற்படாமல் இருக்கும்? இக்கட்டான கஷ்டமான நேரங்களில் தொழுகையை நிறைவேற்றுகின்றவர் அந்த தொழுகை மூலமாக அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுகிறார். தகல்லுபாத்தில் ஜமான், தகையுராத்தில் அஹ்வால், காலங்கள் மாறுகின்ற போது, நிலைமைகள் மாறுகின்ற போது மனிதன் தனது தேவைகளை, கஷ்டங்களை அல்லாஹ்விடத்திலே முறையிடுவதற்கு இந்த தொழுகையை கொண்டு அல்லாஹ் உதவி தேடுகின்றான். وقد قال فيها الذكر الحكيم, அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கிறான், واستعينوا بالصبر والصلاة وإنها لكبيرة إلا على الخاشعين. நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். நிச்சயமாக இந்த தொழுகை இருக்கிறதே இறையச்சம் உள்ளவர்களுக்கே அன்றி மற்றவர்களுக்கு ஒரு பழுவானதாக இருக்கிறது. தக்வா உள்ளவர்களுக்கு தொழுகை என்பது அவர்களுக்கு விருப்பமானதாக இருக்கிறது. அந்த தொழுகையை ஆசையோடு அன்போடு நிறைவேற்றுகிறார்கள். கஷ்டமான நேரங்களில் அந்த தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். வ இன்னஹா லகபீரத்துன், அது யாருக்கு பழுவாக இருக்கிறது என்றால், இல்லா அலல் ஹாஷியின், இறையச்சம் உள்ளவர்களுக்கே அன்றி ஏனையவர்களுக்கு அது கஷ்டமாக இருக்கிறது, பாரமாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை சூரா அல் பக்ராவிலே 45வது வசனத்திலே சொல்கிறார். ஐயுஹல் முஃமினூன், மூமின்களே, யகூலுல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஃபீ கிதாபிஹில் அஸீஸ், அல்லாஹ் தன் திருமறையிலே இப்படி சொல்கிறான், ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா
وَقُومُوا لِلَّهِ قَانِتِينَ حَافِظُوا عَلَى الصَّلَوَاتِ தொழுகைகளை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல் முஹாஃபதா, தொழுகையை உரிய முறைப்படி உரிய நேரத்திற்கு குஷு இறையச்சத்தோடு பணிவோடு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அதை பேணுதலாக நீங்கள் ஒழுங்காக அதை நிறைவேற்றுங்கள். வஸ்ஸலாத்தில் உஸ்தா, நடுத்தொழுகை, அதாவது அசர் தொழுகையையும் நீங்கள் பேணிக்கொள்ளுங்கள். வகூமு லில்லாஹி கானிதீன், அல்லாஹ்வுக்கு முன்னால் அவனுக்கு அடிபணிந்தவர்களாக அல்லாஹ்வை பயந்தவர்களாக நீங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னிலையிலே நின்று விடுங்கள். சூரா அல் பக்ரா 238வது வசனத்திலே அல்லாஹு தஆலா இந்த செய்தியை சொல்கிறார். வஹாதல் அம்ரு பில் முஹாஃபதத்தி அலஸ் ஸலா, தொழுகையை பாதுகாப்பது என்ற இந்த விஷயம் இருக்கிறதே, இது இன்னமா ஜாஅ லி அஹம்மியத்திஹா ஃபி தத்ஹீர் ரூஹ், மனித உள்ளங்களை அது சுத்தப்படுத்தக்கூடியதாக, தஸ்கியத்தின் நஃப்ஸ், மனித உள்ளங்களை தூய்மைப்படுத்தக்கூடியதாக அதனுடைய முக்கியத்துவம் இருக்கிறது. இந்த தொழுகை என்ற கடமை இருக்கிறதே, அது சாதாரணமான ஒரு கடமை அல்ல. மனிதனுடைய ஆன்மாவை அது சுத்தப்படுத்தி விடுகிறது, உள்ளத்தை அது பரிசுத்தமாக ஆக்கி விடுகின்றது. வல் முத்தஅம்மிலு ஃபிஸ் ஸலா, தொழுகையை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒருவன் யஜிது ஹிக்மத்தன் இலாஹியத்தன் ஃபி தஅத்துதி மவாகீத்திஹா வ திக்கத்திஹா, இந்த தொழுகையினுடைய இந்த நுட்பத்தை அல்லாஹ் இந்த தொழுகையிலே ஏற்படுத்தியிருக்கின்ற பல்வேறு வகையான நுட்பங்களை, ஞானத்தை, அறிவை, அதனுடைய பல்வேறுபட்ட நேரங்களில் அது கடமையாக்கப்பட்டிருப்பது, அந்த தொழுகையிலே அமைந்திருக்கிற அந்த உள் அர்த்தங்கள், அல்லாஹ்வுடைய அந்த நுணுக்கமான அந்த கடமைகள், இவைகள் ஒரு சிந்திக்கக்கூடிய ஒருவன் அல்லாஹ்வுடைய இந்த மிக மதிநுட்பத்தை அவன் அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னஸ் ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, நிச்சயமாக தொழுகை என்பது மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. கிதாபம் மவ்கூதா, நேரம் வரையறுக்கப்பட்டதாக, நேரம் குறிக்கப்பட்டதாக தொழுகை இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான். வஃபி இக்திலாஃபி முனாஸபத்திஹா, இதன் இந்த தொழுகை நிறைவேற்றப்படுகின்ற பல்வேறு சந்தர்ப்பங்கள், தொழுகையினுடைய அந்த நேரத்திலே ஏற்படுகிற பல சந்தர்ப்பங்கள், வித்தியாசமான நேரங்கள். கஸ்ஸலவாத்தில் ஹம்ஸ், 5 நேர தொழுகை, ஃபில் யௌமி வல் லைலா, இரவிலும் பகலிலும் 5 நேரம் தொழுகின்ற அந்த தொழுகை. வஸலாத்தில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய தொழுகை. வஸ்ஸஃபர், பிரயாணத்தினுடைய தொழுகை. வல் இஸ்திஸ்கா, மழை தேடி தொழுவது. வல் ஹவுஃப், அச்ச நேரத்தில் தொழுவது. வல் ஹுஷூஃப் வல் குஷூஃப், அதே மாதிரி சந்திர சூரிய கிரகண தொழுகை. வகைரிஹா, இப்படி பல தொழுகைகள் இருக்கிறது. 5 நேர தொழுகை, ஜும்மா தொழுகை, பிரயாணத்தில் தொழுகையினுடைய முறை வித்தியாசம். அதே மாதிரி மழை தேடி தொழுவது, அச்ச நேர தொழுகை, சந்திர சூரிய கிரகண தொழுகை, இப்படி பல தொழுகைகள் பலவிதமாக அமைந்திருப்பது இருக்கிறதே. ஃபி துருக் ஆதாஇஹா கத்தக்ஸீரி வ தக்ஃபீஃபி வ தைஸீரி அலல் முஸாஃபிரி வல் மரீத், அதாவது சில நேரம் தொழுகையை சேர்த்து சுருக்கி, அந்த தொழுகையினுடைய அந்த நேரத்தை சுருக்கி அதை இலகுபடுத்தி, பிரயாணி, நோயாளி, இப்படி பலவிதமான முறைகளில் தொழுகை வித்தியாசப்படுது. அதனுடைய நேரங்கள், பல்வேறு நேரங்கள் அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான். பல்வேறு சந்தர்ப்பங்களில் அந்த தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான். ஒவ்வொரு நேரத்துக்கு ஏற்றால் போல் அந்த தொழுகையிலே அல்லாஹு தஆலா சில இலகுவை ஏற்படுத்தி இருக்கின்றான். அச்ச நேரங்களிலே தொழுகையை தொழுவதற்கு ஒரு முறை இருக்கிறது, பயணத்தில் தொழுவதற்கு ஒரு முறை இருக்கிறது. சந்திர கிரகண தொழுகை, சூரிய கிரகண தொழுகை, ஜும்மாவுடைய தொழுகை, மழை தேடி தொழுகை, இப்படி பல தொழுகைகள் பலவிதமாக பல முறைகளில் இலகுபடுத்தி நேரத்திற்கும் சந்தர்ப்புக்கும் ஏற்றால் போல அந்த தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறதே. வஹாதிஹில் ஹிக்மா, இந்த அல்லாஹ்வுடைய இந்த ஹிக்மத் இருக்கிறதே, ஹிய தௌசீகுஸ் ஸிலா பைனல் அப்தி வ ரப்பி, அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான அந்த உறவை வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஃபி ஜமீஇ அவ்காத்தி, எல்லா நேரத்திலும், பயணத்தில் இருந்தாலும் எல்லா நேரத்திலும், பயத்தோடு அச்சத்தோடு என எல்லா நேரத்திலும் இந்த தொழுகையை அல்லாஹ் இப்படி வித்தியாசமாக இலகுவாக ஆக்கியிருப்பது அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையிலான அந்த உறவை எல்லா நேரத்திலும் அல்லாஹ் வலுப்படுத்துகிறான். ஃபி அவ்காத்திஹி வ அஹ்வாலிஹி, எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும். தக்ரீபுஹு மினல் கியமின் நாபிலதி வல் அஹ்லாகில் ஃபாதிலா,
அல்லாஹு தாலாவை ஒரு உயர்ந்த நல்ல ஒரு பெருமானத்தோடு நல்ல பண்போடு அல்லாஹ்விடத்தில் அந்த தொழுகை நெருக்கி வைக்கின்றது. வல் அமாலி ஸாலிஹா, அதே மாதிரி நல்ல சாலிஹான செயல்கள் மூலமாக அல்லாஹுவை ஒரு அடியானோடு நெருக்கி வைக்கின்ற ஒரு கடமையாக இந்த தொழுகை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இபாதுஹு அனிஷ் ஷர்ரி அன் ஷர்ரிஹா வ ஸய்யிஅத்திஹா, இந்த கடமை மூலம் அல்லாஹு தஆலா ஒரு அடியானுடைய தீங்கை பாவத்தையும் தூரமாக்கி விடுகின்றான். தொழக்கூடியவனுடைய அல்லாஹு தஆலா சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான பாவமான காரியங்களை தொழுகை தடுக்கிறது. எனவே ஒரு அடியான் தொழுகின்ற போது அவனை விட்டும் அவனுடைய தீங்குகளும் பாவங்களும் அவனை விட்டும் தூரப்படுகின்றன. ரிஃஅத்தன் லிதாத்திஹி வ நஃப்ஸி, அவன் தன்னுடைய நஃப்ஸை தன்னை அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவனாக அவன் ஆக்கிக் கொள்கிறான். யகூலுல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹு தஆலா சொல்கிறான், உத்லு மா ஊஹிய இலைக மினல் கிதாப், நபியே உமக்கு இறக்கப்பட்ட இந்த வேதத்தை அவர்களுக்கு நீங்கள் ஓதி காட்டுங்கள். வ அகிமிஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை என்பது மானக்கேடான தீயவைகளை விட்டும் மனிதர்களிடமிருந்து தடுத்து விடுகிறது. வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய நினைவு இருக்கிறதே அதுதான் மிகப்பெரியதாகும். வல்லாஹு யஅலமு மா தஸ்னஉன், நீங்கள் செய்யக்கூடியவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான். அப்போ தொழுகை என்பது மானக்கேடான காரியங்களை விட்டும் மனிதனை தடுத்து விடுகிறது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். சூரா அன்கபூத் 45வது வசனம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரில 528வது இலக்கத்திலே வந்திருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அன்னஹு சமிஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஐத்தும், மக்களை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் கவனித்தீர்களா, லவ் அன்ன நஹரன் பிபாபி அஹதிக்கும் யக்தஸிலு ஃபீஹி குல்ல யௌமின் ஹம்ஸன், உங்களில் ஒருவருடைய வீட்டு வாசலுக்கு முன்னால் ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது, அந்த ஆற்றிலே ஒவ்வொரு நாளும் 5 தடவைகள் ஒருவர் குளிக்கிறார். மா தகூலு ذلك யுபகி மின் தரணி, அவருடைய அந்த அழுக்குகளில் ஏதாவது மிச்சம் இருக்கும் நினைக்கிறீங்களா? 5 நேரம் குளிக்கிறாரு அந்த ஆற்றுல, அப்படியா இருந்தால் அவருக்கு ஊத்த இருக்குமா, அழுக்கு இருக்குமான்னு கேட்குறாங்க. காலு லா யுபகா மின் தரணிஹி ஷை, அவருடைய அந்த அழுக்கில் எதுவுமே மிஞ்சாது, அவருக்கு அழுக்கு இருக்காது. ஃபதாலிக மிஸ்லு ஸலவாத்தில் ஹம்ஸ், இதுதான் 5 நேர தொழுகையை ஒரு மனிதன் தொழுவதற்கான உதாரணமாகும். யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா, அல்லாஹ் அவருடைய பாவத்தை இந்த தொழுகையை கொண்டு போக்கி விடுகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸிலே நாம் பார்த்துக் கொள்கிறோம். இபாதல்லாஹ், அடியார்களே, இந்தமா யக்ஃபுல் முஸல்லி பைன யதை ரப்பி, ஒரு அடியான் தன்னுடைய ரப்புக்கு முன்னால் நிற்கின்ற நேரத்திலே யப்தஉ மிஅராஜுல் ரூஹியு பிதக்பீரிஹில் இஹ்ராம், அவனுடைய அந்த ரூஹானியத், அவனுடைய ஆன்மா, அவன் அல்லாஹு அக்பர் என்று அந்த தக்பீர் இஹ்ராம் கட்டுகின்ற போது, முதலாவது தக்பீரை தொழுகைக்காக ஆரம்பிக்கின்ற போது அவனுடைய ஆன்மா அல்லாஹ்வின் பால் உயர்ந்து விடுகின்றது, அல்லாஹ்வோடு தொடர்பாகி விடுகின்றது. ஃபயஸ்தஷ்இரு பிகௌலிஹி, அவன் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிற போது அவன் தனது உள்ளத்துக்குள் இவ்வாறு உணர்கிறான். எப்படி? அலமத்தல் ஹாலிக், அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை அவன் தனது உள்ளத்திலே தொழுகையின் போது உணர்ந்து கொள்கிறான். அல்லாஹு அக்பர் என்று சொல்கிற நேரத்தில் அவனது உள்ளம் அவனது அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்கிறது. வகுத்ரத்தர் ரப்பி அலைஹி, அல்லாஹ்வுடைய அந்த மிகப்பெரிய ஆற்றலை, அவன் மீது அல்லாஹ்வுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது என்பதை அவன் அறிந்து கொள்கிறான். வஅலா மா சிவாஹு ஃபில் உஜூத், அல்லாஹ்வை தவிர உள்ள எதுவும் இந்த உலகத்தில் இல்லை, அவன்தான் ஆற்றல் உள்ளவன் என்பதை அவன் அறிந்து கொள்கிறான். ஃபலா ஷைஅ ஃபௌக அலமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த மகத்துவத்துக்கு மேலால் எதுவும் இல்லை என்பதையும், குத்ரத்திஹி, அல்லாஹ்வுடைய சக்திக்கு மேலால் எதுவும் இல்லை என்பதையும் அவன் உணர்ந்து கொள்கிறான். யுகிர்ரு ஃபயுகிர்ரு பிருபூபியத்திஹி, அல்லாஹுதான் என்னை படைத்திருக்கிறான், இந்த அகிலங்களை படைத்திருக்கிறான், இந்த முழு உலகத்தில் உள்ள அனைத்தையும் அவனே படைத்திருக்கின்றான் என்பதை அவன் ஏற்றுக்கொள்கிறான். யத்மஇன்னு குலூபு கல்புஹு, அவனுடைய உள்ளம் அமைதி அடைகின்றது. வத்தகர்ரு ஐனுஹு, அவனுடைய கண்கள் குளிர்ச்சி அடைகின்றது அந்த தொழுகையிலே. பிஅன்னல்லாஹ காலிகஹு, அவன்தான் தன்னை, அல்லாஹுதான் தன்னை படைத்தான். லா யுஜிசுஹு ஷைஉன்,
அவனை எதுவுமே இயலாமல் ஆக்கி விடாது. அவன்தான் மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவன். அவனுக்கு முன்னால் எதுவும் அவனை சக்தி இழக்கச் செய்து விடாது என்பதை அவன் அந்த தொழுகையிலே அறிந்து கொள்கிறான். வஅன்னஹு காஃபிஹி, அல்லாஹ்வே அவனுக்கு போதுமானவனாக அவனுக்கு ஆகிவிடுகின்றான். பிநிஅமத்தில்லதி லா தஉது வலா துஹ்ஸா, அல்லாஹ்வுடைய நிஅமத் இருக்கிறதே அது கணக்கிட முடியாத எண்ண முடியாதவைகளாக இருக்கின்றது. ஹத்தா இதா ஹதம ஸலாத்தஹு பிஸ்ஸலாம், தன்னுடைய தொழுகையை சலாத்தை கொண்டு அவன் நிறைவு செய்கின்ற போது அத்ஃபஅ மாஹு மா யகூனு ஃபின் நஃப்ஸி மினல் இலல், அவனுடைய உள்ளத்துக்குள்ள உள்ள அனைத்து விதமான சங்கடங்களும் அவனை விட்டும் நீங்கி விடுகின்றது. அவன் தொழுகையின் மூலம் அமைதி அடைந்து விடுகின்றான். ஒஃபில் கல்பி, அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகள், துன்பங்கள், வலி அனைத்தையும் அவன் மறந்து அந்த தொழுகையிலிருந்து அவன் விடைபெறுகின்றான். ராஜியன் ரப்பஹு அன் யஜஅலஹு மினல் முத்தகீன், தன்னுடைய ரப்பை அல்லாஹ்விடத்தில் தக்வா உள்ளவனாக அவன் ஆக வேண்டும் என்ற அந்த ஆசையிலே அவன் தொழுகையிலிருந்து விடைபெறுகின்றான். அல்லாஹு தஆலா சூரா அல் ஹுஜ்ர்ல சொல்றான், இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ உயூன் உதுஹுலூஹா பிஸலாமின் ஆமீன் ونزعنا ما في صدورهم من غل إخوانا على سرر متقابلين لا يمسه فيها نصب وما هم منها بمخرجين نبئ عبادي أني أنا الغفور الرحيم وأن عذابي هو العذاب الأليم. சூரா அல் ஹுஜ்ர்ல 45 தொடக்கம் 50வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ உயூன், அல்லாஹ்வை பயந்தவர்கள், தக்வா உள்ளவர்கள் சொர்க்கச் சோலைகளிலும் ஆறுகளிலும் இருப்பார்கள். உதுஹுலூஹா பிஸலாமின் ஆமினின், அச்சமற்றவர்களாக ஈடேற்றம் உள்ளவர்களாக நீங்கள் அந்த சுவனத்திலே நுழைந்து விடுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். வநஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின், அவர்களுடைய உள்ளங்களுக்குள் இருந்த வெறுப்புணர்வுகளை, பகைமைகளை நாங்கள் அகற்றிவிட்டு சொர்க்கத்துக்குள் நுழைந்து விடுங்கள் என்று நாம் அவர்களுக்கு சொல்கிறோம். இஹ்வானன் அலா சுருரின் முத்தகாபிலின், சகோதரர்களாக கட்டில்களில் ஒருவரை ஒருவர் முன்னோக்கி சாய்ந்தவர்களாக அந்த சொர்க்கத்திலே இருப்பார்கள். லா யமஸ்ஸுஹும் ஃபீஹா நஸபுன் வலா ஹம்முன், அவர்களுக்கு அங்கே எந்த விதமான களைப்புகளும் இருக்காது. வமாஹும் மின்ஹா பிமுக்ரஜின், அவர்கள் அந்த சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். நப்பி இபாதி, என் அடியார்களுக்கு சொல்லிவிடுங்கள், அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், நான் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன். வ அன்ன அஸாபி ஹுவல் அஸாபுல் அலீம், என்னுடைய நோவினை வேதனை இருக்கிறதே, நோவினை தரக்கூடியதாக இருக்கிறது என்று நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்று மிக அழகான முறையில் இந்த குத்துபாவை சொல்கிறார்கள். மபஅத் ஃபயா அய்யுஹல் முஸ்லிமூன், முஸ்லிம் சமூகமே, இன்ன ஸலாத்த ரஹ்மத்துன் முஹ்தாத்துன், தொழுகை இருக்கிறதே அது அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கிய ஒரு மிகப்பெரிய அருளாகும். மினல்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன், மிகவும் அன்புள்ள அல்லாஹ்விடமிருந்து மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு அருளாகும். இலா இபாதிஹில் முஃமினீனல் முத்தகீன், அல்லாஹ்வை பயந்த விசுவாசமுள்ள அடியார்களுக்கு அல்லாஹ் அதை வழங்கி இருக்கின்றான். உபிஸ்ஸலாத்தி யுஸ்பிஹுல் முஸ்லிமு ஜுஸ்அம் மிஹ்வரியன் வ ஜௌஹரியன் மின் ஹாதல் கௌன், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையும் இந்த தொழுகையின் மூலமாக அவன் இந்த உலகத்திலே தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான ஒரு மனிதனாக, புனிதனாக அவன் மாறிவிடுகின்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கின்றது. இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு சிறு ஒரு ஹரக்காத்து சக்கனியா, ஒரு அமைதியினுடைய அமைவிடமாக, அமைதி ஊசலாடக்கூடிய ஒரு மனிதனாக இந்த தொழுகை அவனை ஆக்கி விடுகின்றது. அல்லாஹு தஆலா கேட்கிறான், அலம் தர, நபியை நீங்கள் பார்க்கவில்லையா, அன்னல்லாஹ யுஸப்பிஹு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானம் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன. வத்தைரு சாஃபாத்தின், அதாவது வானத்திலே ரெக்கைகளை விரித்து அணி அணியாக பறக்கின்ற இந்த பறவைகள், அது அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹஹு,
அவைகள் அல்லாஹ்வை எப்படி தொழுவது, எப்படி தஸ்பீஹ் செய்வது என்பதை அவைகளும் கூட அறிந்து வைத்திருக்கின்றன. வல்லாஹு அலீமும் பிமா யஃஅலூன், நீங்கள் செய்யக்கூடியவற்றை அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க. அலம் தர அன்னல்லாஹ யுஸப்பிஹு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத் في السماوات والأرض والطير صافات كل قد علم صلاته وتسبيحه والله عليم بما يفعلون. பறவைகள் கூட அதனுடைய தொழுகையை, அது அல்லாஹ்வை எப்படி துதிப்பது என்ற தஸ்பீஹை அறிந்து வைத்திருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே தான் நாங்கள் பார்க்குறோம், அல்லாஹ் குர்ஆன்ல வேற இடத்துல சொல்றான், அலம் தர நபியை நீங்கள் பார்க்கலையா, அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், வானம் பூமியில உள்ளவைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்து கொண்டிருக்கின்றன. அஷ்ஷம்சு வல் கமரு வன் நுஜூமு வல் ஜிபாலு வஷ் ஷஜரு வத் தவாப், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மலைகள், மரங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கின்றன என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே வயக்ஃபி அல் முஸல்லி மன்சிலத்தன் ஒஷரஃபன், ஒரு தொழுகையாளியை பொறுத்த வரைக்கும் அவனுடைய அந்தஸ்து, அவனுடைய கண்ணியத்துக்கு போதுமானது. அன் ஷமிலஹுல்லாஹு ஃபீ வஅதிஹி லில் முஃமினீன், மூமின்களில் உள்ளவர்கள் என்று அவர்களை அல்லாஹ் இணைத்து வாக்களித்திருக்கின்றான். அவர்களுக்கு எந்த விதமான அன் லா ஹௌஃப அலைஹிம், அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது. வலாஹும் யஹ்ஸனூன், அவங்க துக்கப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதே போதும், கண்ணியத்துக்கு போதுமானது அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற, அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான் சொர்க்கம் இருக்கிறது என்று. அவர்கள் மூமின்கள் என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். அவர்களுக்கு அச்சம் இல்லை, அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா வாக்களித்திருக்கின்றான். சூரா அல் பக்ராவுல 277வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், இன்னல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ وأقاموا الصلاة وآتوا الزكاة لهم أجرهم عند ربهم لا خوف عليهم ولا هم يحزنون. அவர்கள்தான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல செயல்களை செய்கிறார்கள். எவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு சாலிஹான செயல்களை செய்து தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தை கொடுக்கிறார்களோ, லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களுடைய கூலி அவர்களுடைய அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. லா ஹௌஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை. வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஃபஸ்தப்ஷிரு அய்யுஹல் முஸல்லூன், தொழுகையாளிகளே நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். அல் முஸல்லூன் அல் முஃமினூன், தொழுகையாளிகளே மூமின்களே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நற்செய்தி பெறுங்கள். வ அக்பிலு அலல்லாஹி பி அர்வாஹிக்கும் கப்ல அஜ்சாதிக்கும், உங்கள் உடல்கள் அல்லாஹ்வை முன்னோக்குவதற்கு முன்பு உங்கள் உள்ளங்களை, ரூஹுகளை நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் முன்னிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். அக்பிலு அலைஹி பி குலூபின் முத்மஇன்னின், அமைதியான உள்ளத்தோடு நீங்கள் அவனை முன்னோக்குங்கள். வ நுஃபூசின் யம்லஉஹல் வகாரு வஸ்ஸகீனா, கண்ணியமும் அமைதியும் நிரம்பிய உள்ளத்தோடு நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் சந்தியுங்கள். வஸ்தஹ்திரு அஸமத ஸலாத்திக்கும், நீங்கள் உங்களுடைய தொழுகையை நீங்கள் கண்ணியமானதாக நீங்கள் கொண்டு செல்லுங்கள், ஆக்கிவிடுங்கள். அஸீமமா வஅய்தும் பிஹி மினர் ரஹ்மத்தி வல் அஜர், உங்களுக்கு அல்லாஹ் வாக்களித்திருக்கின்ற அந்த அருளும் கூலியும் அதனுடைய நன்மையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஹத்தா தஹ்ஷஅ குலூபுக்கும் வ தலீன், உங்களுடைய உள்ளங்கள் பயப்பட வேண்டும், அது மென்மையடைய வேண்டும். வயஸ்தஜீப தஅவாத்திக்கும், உங்களுடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே அது அங்கீகாரம் எடுக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், வ அவ்ஹைனா இலா மூஸா வ அஹீஹி அன் தபவ்வஉ லிகௌமிகுமா مصر بيوتا واجعلوا بيوتكم قبلة وأقيموا الصلاة وبشر المؤمنين. மூசாவுக்கு நாங்கள் வஹி அறிவித்தோம், மூசாவுக்கும் அவருடைய சகோதரருக்கும் நாங்கள் வஹி அறிவித்தோம். அந்த பவ்வஉ லிகௌமிகுமா பிமிஸ்ர புயூத்தன், நீங்கள் உங்களுடைய சமுதாயத்துக்கு அந்த அந்த
பட்டினத்திலே நீங்கள் வீடுகளை அமைத்துக் கொடுங்கள். கிபிலத், அதே அந்த வீட்டிலே வஜஅலு புயூத்தக்கும் கிபிலத்தன், அந்த வீடுகளை நீங்கள் கிபிலாவாக, அதாவது தொழுகைக்கு முன்னோக்கக்கூடிய இடமாக நீங்கள் ஆக்கிவிடுங்கள். அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள். வபஷ்ஷிரில் முஃமினீன், மூமின்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் என்று நாங்கள் மூசாவுக்கும் அவர் சகோதரருக்கும் நாங்கள் வஹி அறிவித்தோம். அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே இந்த ஹுத்பாவின் மூலம் பயனடையக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. ஹாதா வஸல்லு வஸல்லிமு அலா இமாமில் முர்சலீன் முஹம்மதின் அல் ஹாதியில் அமீன். ஃபகத் அமரக்கும் ரப்புக்கும் பிதாலிக ஹீன கால் إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.